வணக்கம் நண்பர்களே. ஈரான் நாட்டில் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் அந்த நாட்டின் அரசாங்கத்திற்கு எதிராக நடந்ததாக நம்ம செய்திகளில் பார்த்தோம். அந்த மக்கள் போராட்டத்திற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஆதரவும் வந்ததையும் நம்ம பார்த்தோம். அமெரிக்க ஜனாதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த போராட்டக்காரர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் பேசியிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல அந்த போராட்டம் வலுப்பெற போகவே ஈரான் நாட்டு அரசாங்கம் அந்த போராட்டக்காரர்களை கொன்று குவிப்பதாக செய்திகளில் நாம் கேள்விப்பட்டோம். அப்படி கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5000 கடந்ததாகவும் செய்திகளில் வந்தது. அமெரிக்க ஜனாதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக போராட்டக்காரர்கள் கொல்லப்படுவார்களாயின் ஈரான் நாட்டு மக்களின் நலனுக்காக அமெரிக்கா ஈரான் அரசுக்கு எதிராக போரில் குதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலையும் விடுத்தார். ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை இங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நமது 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிற ஒரு பதிவில் இது சம்மந்தமாக ஏதோ பேசுன மாதிரி சின்ன ஞாபகம் இல்லை. திரும்ப பார்ப்போமா? சிரியா, லிபியா ஆகிய நாடுகளை அமெரிக்கா எப்படி காலி பண்ணான்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், அமெரிக்காவோட சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குல்ல, அவனுங்க எந்த நாட்டை காலி பண்ணணுமோ அந்த நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவானுங்க. உள்ளே பூந்துட்டு அந்த நாட்டு மக்களை ஸ்டடி பண்ணுவாங்க. எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டின் கவர்மெண்ட்டை எதிர்க்கிற ஒரு குரூப் எல்லா நாட்டிலையும் இருக்கும். அந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கக்கூடிய குரூப்போட போய் சேர்ந்துக்கிட்டு அவனுங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுப்பான், ஃபண்டு பண்ணி அவங்கள ரோட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ண செய்வான். அந்த ப்ரொட்டஸ்ட்டை நிறைய இடத்துல அந்த நாட்டுக்குள்ளே நடத்திட்டு மீடியாவை வச்சு என்ன பண்ணுவான், அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு தலைவனை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லி உலக மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. Defiant and angry, Libyans bury their dead. The funerals of those killed in yesterday's fighting have fueled the passions of the rebels who want an end to Colonel Gaddafi's rule. The Syrian government makes it very difficult for journalists to report from inside the country. So we rely on videos uploaded to the internet or sent. அடுத்தது என்ன பண்ணுவான், இவனோட கூலி படைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு அந்த நாட்டு மக்களை நிறைய பேரை காலி பண்ணுவான். நிறைய பேரை காலி பண்ணிட்டு மீடியா வச்சு திரும்ப என்ன பண்ணுவான், அந்த நாட்டு தலைவன் அந்த நாட்டு மக்களையே கொலை பண்றான் அப்படின்னு சொல்லி மீடியா வச்சு அனௌன்ஸ் பண்ணுவான். In a show of defiance, Gaddafi has stepped up attacks on his own people. The US is blaming the Syrian government of Bashar al-Assad for a deadly chemical attack on its own people. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவான், இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அமெரிக்க பிரசிடென்ட் ஒபாமா, புஷ், அப்புறம் இப்போ ட்ரம்ப், அவனுங்கெல்லாம் வச்சு அடுத்தது என்ன பண்ணுவான், லிபியா நாட்டு தலைவன் லிபியா நாட்டு மக்களை கொண்டு குவிக்கிறான், அமெரிக்கா தான் லிபியா நாட்டு மக்களை அந்த நாட்டு தலைவன் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீச் பேசுவான். Muammar Gaddafi has lost legitimacy to lead and he must leave. Colonel Gaddafi's brutal attacks on his own people are unacceptable and will not be tolerated. Syrian dictator Bashar al-Assad launched a horrible chemical weapons attack on innocent civilians. அப்படி பேசிட்டு அந்த முட்டாள்தனமான அமெரிக்கன்ஸ் எல்லாம் இருக்கானுங்கல்ல, உண்மையாவே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாத அமெரிக்கன்ஸை அந்த நாட்டுக்கு போர் தொடுக்க அனுப்பிச்சு விடுவான். அவனுங்களை வச்சு அந்த நாட்டு தலைவனை கொன்னுட்டு அமெரிக்காவின் பப்பட்டை அந்த நாட்டில் நியமித்துடுவான். அப்படிதான் பண்ணுவான். ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே கிளிக் ஆகணும். என்ன அப்படின்னா, அந்த ப்ரொட்டஸ்டுக்கான காரணம் யாரா இருப்பான், அமெரிக்கா தான் இருப்பான். இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது ஈரானில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் சாவாங்க. அந்த மக்கள் சாகிறதெல்லாம் யார் மேலே பழிய போடுவான்னா, அந்த ஈரான் நாட்டு தலைவன் அப்படின்னு சொல்லி பழிய போடுவான். அந்த ஈரான் நாட்டு தலைவன் ஒரு பெரிய ப்ரூட்டல் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் மீடியா வச்சு அனௌன்ஸ் பண்ணுவான். இந்த முட்டாத்தனமான அமெரிக்கன்ஸை அங்கே போருக்கு அனுப்பிச்சுடுவான். போருக்கு அனுப்பிச்சிட்டு ஈரான் நாட்டு தலைவனை கொன்றுவான். பார்த்தீங்களா, அதே ஸ்கிரிப்ட். ஈராக், லிபியா, சிரியா, ஈரான், இந்த எல்லா நாடுகளுக்கும் ஒரே ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை வாசிக்கக்கூடிய ஜனாதிபதிகள் வேணா வெவ்வேறா இருக்கலாம், ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று தான். இது எப்படின்னா, நீங்கள் வேணா நியூஸ் ரீடரை வேணா மாற்றிக்கலாம், ஆனால் நியூஸ் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். கடந்த 2 வருடங்களில் காசாவில் 50,000க்கு மேற்பட்ட மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க. யாரால? இஸ்ரேல் அரசினால். அந்த ஊர் எப்படி தரமட்டமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. எப்படி ஒரு வீடு மிஞ்சலை பார்த்தீங்களா? அங்கு பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் அப்படின்னு மக்கள் பித்து பிடிச்சி மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு திரியிறாங்க. இப்படி அந்த காசா மாகாணத்தை தரை மட்டமாக்கி அந்த இடத்தினை ஒரு நிகழ்கால நரகமாக மாற்றிய இஸ்ரேலின் தலைவனாகிய பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பார்த்து அமெரிக்க ஜனாதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்படி வெனிசுலா நாட்டுக்குள்ளே எங்களுடைய இராணுவம் பூந்து அந்த நாட்டு தலைவனை கடத்தி வந்ததோ அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ளே எங்களுடைய இராணுவம் புகுந்து உன்னையும் உன்னுடைய மனைவியும் கடத்தி அமெரிக்க நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி உனக்கு கடுமையான தண்டனையை நான் வாங்கி கொடுக்கல
என் பேர் டொனால்ட் ட்ரம்ப் இல்லைடா அப்படின்னு அவன் இஸ்ரேலை எதிர்த்து பொங்காம ஈரானை எதிர்த்து பொங்குறான் அப்படின்னா அவன் பொங்குறதுக்கு பின்னாடி மனிதாபிமானம் கிடையாது, அரசியல் இருக்கு. அந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுடைய யூகம் என்ன அப்படின்னா, அங்கு ஏற்பட்ட மக்கள் போராட்டத்திற்கு பின்னணியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இருக்கலாம் அப்படிங்கிறது நமது யூகம். இப்போ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இத்தனை ஆயிரம் மக்கள் இருக்காங்களே இந்த போராட்டத்தில், அவங்க எல்லாமே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட உளவாளிகளா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்படி கிடையாது. அங்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான மக்கள் சாமானிய ஈரானிய மக்களாகவே இருக்கலாம். ஆனாலும் எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மேற்கத்திய ஊடகங்களின் செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஈரான் நாட்டின் பொருளாதாரம் சரிந்தது, அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டின் தலைவனுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர், அந்த தலைமை ஒரு சர்வாதிகாரியாக இருப்பதினால் அந்த டிக்டேட்டரினை பதவி விலக கூறி அந்த நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக இதை மட்டுமே பேசுவான். ஆனால் அவன் மையமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசவே மாட்டான். அது என்ன அப்படின்னா, அங்கு பொருளாதார நெருக்கடி எதனால் ஏற்பட்டது, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி அவன் பேசவே மாட்டான். அது என்னன்னா, டிசம்பர் 2025 முடிவு சமயத்தில் ஈரான் நாட்டின் கரன்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்தது. அப்படி கரன்சியின் மதிப்பு விழுந்ததனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது. அதனால் அங்கு பெருவாரியான மக்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போ எதுக்காக அந்த நாட்டின் கரன்சி வீழ்ச்சி அடைந்தது, அதுக்கு மைய காரணம் என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்னாப் பேக் சாங்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஐக்கிய நாடுகளின் பொருளாதார தடை தான் இதுக்கு காரணம். பொருளாதார தடை அப்படின்னா என்னென்னா, பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாட்டுடன் மற்ற நாடுகள் வர்த்தகம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தனிமைப்படுத்துறது தான் பொருளாதார தடை. இப்போ மேற்கத்திய நாடுகள் ஈரான் மீது விதித்த பொருளாதார தடையினால் அங்கு வாழ்வாதாரம் இழந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த சமயத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உளவுத்துறைகளின் கையாட்கள் அந்த போராட்டக்காரர்களுக்குள் ஊடுருவி விடுவார்கள். அப்படி ஊடுருவியவர்கள் ஆயுதங்களினை வைத்து அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களில் பலரை கொன்று குவிப்பார்கள். என்னடா வாயிலேயே வடை சுடுறியா அப்படிங்கிறீங்களா? இப்போ நான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று காமிக்கிறேன், அதில் பாருங்கள், அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்குறேன். இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நபர்கள் ஏதோ ஒரு தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருப்பதனை நம்மால் கவனிக்க முடியும். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா சில நபர்கள் துப்பாக்கிகளை எடுத்துக்கிட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல நிற்கக்கூடிய நபர்களை கவனிங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை அவங்களோட ஜாக்கெட்டுக்குள்ளே சொருவி மறைச்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது ஈரான் நாட்டிலிருந்து இந்த போராட்டம் நடந்த சமயத்தில் வெளியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இது. இங்கே 2 வாய்ப்புகள் இருக்கின்றது. முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஈரான் அரசே போராட்டக்காரர்களில் பலரை கொன்றிருக்கலாம். எதனால் அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உளவாளிகள் இந்த போராட்டத்தினை கிண்டி விடுவதாக நம்பி ஈரான் அரசே பலரை கொன்றிருக்கலாம். இன்னொரு வாய்ப்பும் இருக்கின்றது. அது என்னன்னா, இந்த போராட்டக்காரர்களுக்குள் கலந்த இஸ்ரேலின் உளவாளிகள் ஆயுதங்களினை வைத்து பல மக்களினையும் கொன்றிருக்கலாம். இது 2க்குமே வாய்ப்பு இருக்குது. இந்த போராட்டத்தை வலுப்பெற செய்து எப்படி லிபியாவில் கடாஃபியை கொன்னாங்களோ அதே மாதிரி ஈரான் நாட்டிலையும் செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் ஈரான் அரசு ரொம்ப சாமர்த்தியமாக அந்த போராட்டத்தினை அடக்கிவிட்டது. இப்படி போராட்டக்காரர்களினை ஈரான் அரசு அடக்கப் போகவே அமெரிக்கா நேரடியாக போரில் குதிப்பதற்கு தயாராகிவிட்டான். மேலும் எக்ஸ் தளத்தில் மொசாத் தரப்பிலிருந்து போடப்பட்ட ட்வீட் இதை பாருங்கள். அதாவது போராட்டக்காரர்களுக்குள் மொசாதின் உளவாளிகள், அதாவது இஸ்ரேலின் உளவாளிகள் இருப்பதாக அவனே சொல்லியிருக்கான். இது மட்டுமல்ல, அமெரிக்காவின் முன்னாள் CIA டைரக்டர் ஆகிய மைக் பாம்பேயோ என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ஈரான் நாட்டு போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் மொசாத் ஏஜென்ட்ஸ் இருப்பதாக அவனே சொல்லியிருக்கான். இதில் என்ன ஆச்சரியம்னா, இது ரகசியமாக இருக்க வேண்டிய விஷயம். இதை எதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெளிப்படையாக போட்டிருக்கான் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி.
இப்போ அடுத்ததாக ஈரான் அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற ட்ரம்போட எதிர்பார்ப்பு சம்மந்தமாக பார்ப்போம். இதுக்கு ஒரு சிறிய வரலாறு இருக்கின்றது. அது என்னன்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை குறைப்பதற்காக நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தினை NPT அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதில் தற்சமயம் கிட்டத்தட்ட 191 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளனர். கையெழுத்திடப்பட்ட நாடுகளில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஏற்கனவே அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள், இன்னொன்று அணு ஆயுதம் இல்லாத நாடுகள். இப்போ ஏற்கனவே அணு ஆயுதம் உள்ள நாடுகள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை யாரிடமும் கொடுக்கக்கூடாது. அணு ஆயுதம் இல்லாத நாடுகளுக்கு அணு ஆயுதம் உருவாக்குவதற்கு உதவக்கூடாது. மேலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையினை குறைத்து வர வேண்டும். இது ஏற்கனவே அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பொருந்தும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ரஷ்யா, அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளுக்கு பொருந்தும். இப்போது அணு ஆயுதம் இல்லாத நாடுகளுக்கு என்ன அப்படின்னா, அவங்க புதிதாக அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடாது. அணு ஆயுதம் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகளுக்கு ஒரு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா, அணுசக்தியினை மக்களின் பயன்பாட்டுக்கு அமைதியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம், இந்த அணு உலை மாதிரி எனும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் கையெழுத்திட்ட நாடுகள் உண்மையாகவே அவங்களோட அணுசக்தி தொடர்பான ஆராய்ச்சிகள் மக்களின் பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்தப்படுதா, இல்லை ஆயுதங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறத அவ்வப்பொழுது யுனைடெட் நேஷன்ஸ் தரப்பிலேருந்து சோதனைக்கு வருவார்கள். அதாவது IAEAன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இந்த யுனைடெட் நேஷன்ஸோட IAEAங்கிற குழு தான் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட நாடுகளில் சோதனைகளை மேற்கொண்டு அந்த சோதனை முடிவுகளினை கையொப்பமிட்ட அனைத்து நாடுகளுக்கும் அனுப்புவாங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவே இல்லை. எதுக்காகனா, இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தம் நியாயமாக இல்லை அப்படின்னு உணர்ந்த காரணத்தினால். ஏன்னா இந்த ஒப்பந்தத்தின்படி 1967க்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள் அணு ஆயுதம் வச்சுருந்தாங்களோ அந்தந்த நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு அங்கீகரிக்குது. இப்போ ஒரு அணு ஆயுதம் இல்லாத நாடு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டா அவங்களால அணு ஆயுதம் செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதியான சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். அப்படிங்கிறதுனால இந்தியா கையெழுத்திடவே இல்லை. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத நாடுகளில் பாகிஸ்தானும் இஸ்ரேலும் அடக்கம். இப்போ என்னாச்சுன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாம அதுக்கப்புறம் அவங்க அணு ஆயுதத்தை தயார் செய்து கொண்டார்கள். இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணது சட்ட ரீதியாக சிக்கல் கிடையாது. ஏன்னா அவங்க தான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தே போடலையே. ஆனால் இது சட்ட ரீதியாக சிக்கல் இல்லை அப்படின்னாலும் இந்தியா மீதும் பாகிஸ்தான் மீதும் மேற்கத்திய நாடுகள் பல பொருளாதார தடைகளினை விதித்தனர். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த பொருளாதார தடைகள் ஒன்றொன்றாக நீக்கப்பட்டது. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு உலக நாடுகள் அனைத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத இஸ்ரேல் மட்டும் இன்று வரை அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்கின்றது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் அணு ஆயுதம் இருக்கின்றது அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இடையே ஒரு ஆயுத போட்டி தொடங்கும். இஸ்ரேல் மட்டும் அணு ஆயுதம் வச்சிருக்கான், நானும் வச்சுக்கணும் அப்படின்ட்டு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் நினைக்க தொடங்கும். அதாவது ஈரான், ஈராக், சிரியா போன்ற நாடுகளும் அணு ஆயுதம் வச்சுக்கணும்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் 1986 மொர்டெச்சாய் வனுனு அப்படிங்கிற ஒரு இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஆதாரங்களினை புகைப்படமாக வெளியிட்டான். இப்படி அவன் வெளியிட்ட காரணத்தினால் இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் அவனை கைது செய்தது. அவனுக்கு 18 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. And they are not able to say they have the bomb. They are not able to destroy anyone. They are not able to use the bomb. Instead, they arrest Vanunu Mordecai. Who did you meet? Anytime they want, they cannot say they have the bomb. They arrest Vanunu Mordecai. இப்போ அவன் வெளியிட்டது போலியான புகைப்படங்கள் அப்படின்னா இஸ்ரேல் அரசாங்கம் அதை பற்றி கவலைப்பட்டிருக்காது. அவனுக்கு சிறை தண்டனையும் கிடைச்சிருக்காது. அது உண்மையாக இருக்க போகவே தான் அவருக்கு 18 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கணும். இது இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக வெளிவந்தது. இஸ்ரேல் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஆதாரம் இருந்தாலும் அதே சமயம் அந்த ஆதாரத்தினை வெளிக்கொண்டு வந்த அந்த விசில் ப்ளோவர் இருக்கான்ல, அவனை இஸ்ரேல் 18 வருடங்கள் சிறையில் போட்டு அந்த 18 வருடங்களில் 11 வருடங்கள் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் எனும் தனிமையான அறையில் அடைத்து வைத்து சித்திரவதைப்படுத்தியுள்ளனர். ஆனால் இதெல்லாம் நடந்தும் இத்தனை ஆதாரங்கள் இருந்தும் இஸ்ரேல் மீது ஒரு பொருளாதார தடையும் விதிக்கப்படவில்லை. இப்போ இந்த NPTங்கிற அணுசக்தி ஒப்பந்தத்தினை பார்த்தோம்னா இது அமலுக்கு 55 வருடங்கள் ஆகிவிட்டது. இது உண்மையாகவே அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையினை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா
இந்த 55 வருடங்களில் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளாகிய அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இந்நேரம் அணு ஆயுதங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளாகவே இருக்கின்றன இன்று வரை. ஆனால் அணு ஆயுதம் இல்லாத ஈரான் போன்ற நாடுகள் அணு ஆயுதம் உற்பத்தி செய்கிற மாதிரி சிறிய அறிகுறி தெரிந்தால் கூட அவங்க மேலே பொருளாதார தடைகள் விதிக்கப்படுகின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த என்பிடிங்கிற அணுசக்தி ஒப்பந்தத்தினை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் அணு ஆயுதம் இல்லாத நாடுகளினை காலந்தோறும் அணு ஆயுதம் இல்லாத நாடுகளாகவே வைத்திருந்து அவர்களின் மீது ஆதிக்கத்தினை செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொறி, ஒரு ட்ராப் அப்படின்னு தான் நான் இதை பார்க்கிறேன். இப்போ ஒரு நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க, அந்த நாட்டுக்கிட்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரில் ஈடுபட மாட்டான். நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போது இஸ்ரேலுக்கு ஈரானை தாக்கியாக வேண்டும். ஏன் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அவனுடைய நாட்டினை விரிவுபடுத்த வேண்டிய திட்டத்தில் இருக்கான். அப்படி விரிவுபடுத்த வேண்டும் என்றால் மத்திய கிழக்கில் அவன் ஆதிக்கத்தை செலுத்தி ஆகணும். அப்படி அவன் ஆதிக்கத்தினை செலுத்துவதற்கு தடையாக இருக்கும் ஒரு மேஜர் பவர் ஈரான். அதனால தான் அவன் ஈரானை குறிவிக்கிறான். ஈராக், லிபியா, சிரியா போன்ற நாடுகளுக்கு அணு ஆயுதம் கிடையாது. அதனால் அவற்றின் கதைகளை முடிச்சிட்டான். இப்போ ஈரானை தாக்கணும் அப்படின்னு முற்படும்போது ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு மேற்கத்திய நாடுகளுக்கு தெரியலை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம என்பிடி அப்படிங்கிற அணு ஆயுத ஒப்பந்தம் சம்மந்தமாக பேசணும். அந்த என்பிடிங்கிற ஒப்பந்தத்தின்படி என்ன சொல்லியிருந்தாங்க, ஐக்கிய நாடுகளின் IAEA அப்படிங்கிற ஒரு குழு கையெழுத்திட்ட நாடுகளுக்குள் சென்று அவர்களின் நாட்டுக்குள் இயங்கும் அணுசக்தி மையங்கள் மக்களின் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்றதா இல்லை ஆயுத உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றதா அப்படிங்கிறத சோதிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த இயக்கத்தின் மூலமாக உள்ள கண்டுபிடிக்கலாம்ல ஈரானுக்குள்ள அணு ஆயுதம் இருக்கா இல்லையா, இல்லை அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுறானா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்ல. ஆனால் இந்த என்பிடிங்கிற ஒப்பந்தத்தின்படி IAEA குழு எந்தெந்த இடங்களில் சோதனை செய்யலாம் அப்படின்னா, ஈரான் எந்தெந்த இடங்களில் நாங்கள் அணுசக்தி மையம் வச்சுருக்கோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கானோ, அதாவது சொல்லி இருக்கானோ, அந்தந்த இடங்களில் மட்டுமே இந்த IAEA குழு போய் சோதனைகளை செய்ய முடியும். இதை தவிர வேறு இடங்களில் இவங்க சோதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆணித்தனமான ஆதாரம் தேவை. மேலும் அதற்கு ஈரான் அரசின் ஒப்புதலும் தேவை. இப்போ மேற்கத்திய நாடுகளுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒருவேளை ஈரான் நம்மள்ட்ட சொல்லாத இடங்களில் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம். அதனால 2015 போல ஈரானுக்குன்னே தனிப்பட்ட முறையில் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தினை கொண்டு வராங்க. அதன் பெயர் என்னவென்றால் JCPOA, அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இதற்கு ஈரான் நியூக்ளியர் டீல் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின்படி அணுசக்தி மையங்களில் யுரேனியம் சுத்திகரிப்பு எத்தனை சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, சென்ட்ரிஃபியூஜ் லெவல் அப்படிங்கிறது எந்த அளவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அந்த அணுசக்தி மையத்துக்குள்ளே இயங்கக்கூடிய பல கட்டுப்பாடுகளினையும் அந்த JCPOA அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரான் எந்தெந்த இடங்களில் அணுசக்தி மையங்கள் இருக்கின்றது அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்ணியிருக்கானோ, அந்த இடம் தவிர மற்ற இடங்களில் சோதனை செய்யணும் அப்படின்னா அந்த இடங்களில் சோதனை செய்வதற்கும் IAEA குழுக்கு உரிமை வேண்டும். அப்படி டிக்ளேர் பண்ணப்படாத இடங்களில் சோதனை செய்வதற்கு இந்த IAEA குழு ஈரானிடம் எந்தெந்த இடங்களில் நாங்கள் சோதனை செய்யணும் அப்படின்ற விருப்பத்தினை தெரிவிப்பார்கள். அதற்கு ஈரான் அதிகபட்சம் 24 நாட்களுக்குள் அவர்களின் ஒப்புதலினை தெரிவிக்க வேண்டும். இதில் ஈரான் கையெழுத்திட்டால் அவர்களின் மீது இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகளின் பொருளாதார தடைகள் நீக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் சம்மதிக்கின்றது. இது 2015 போல கையெழுத்திடப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் பொருளாதார தடைகள் ஈரான் மீது இருந்து நீக்கப்படுகின்றது. 2015 ஈரானும் JCPOA அப்படிங்கிற ஒப்பந்தத்தின்படி சரிவர நடந்து வந்தனர். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கம் 2018 போல இந்த JCPOA ஒப்பந்தத்தில் இருந்து நாங்கள் பின்வாங்குகின்றோம் அப்படின்னு வெளியேறுகின்றார்கள். அதனுடன் மட்டுமில்லாமல் அமெரிக்கா சார்பாக ஈரான் மீது பல புதிய பொருளாதார தடைகளினை விதிக்கின்றார்கள். The United States will withdraw from the Iran nuclear deal. In a few moments, I will sign a presidential memorandum to begin reinstating U.S. nuclear sanctions on the Iranian regime. We will be instituting the highest level of economic sanction. Any nation that helps Iran in its quest for nuclear weapons could also be strongly sanctioned by the United States. இப்போ அமெரிக்கா பின்வாங்கியதற்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா,
இந்த JCPOA ஒப்பந்தம் சரியில்லை. ஏன் அப்படின்னா, ஈரான் டிக்ளேர் பண்ணாத இடங்களில் சோதனை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஈரான் அனுமதி வழங்குவதற்கு 24 நாட்கள் காலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம்ல. அந்த 24 நாட்களுக்குள் இந்த அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணதுக்கான தடயங்களினையோ இல்லை அணு ஆயுதங்களினையோ அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டாங்கன்னா அணு ஆயுதம் தொடர்பாக எந்த அளவு பயப்படுறானுங்க பாருங்க. அதனால் இந்த JCPOA ஒப்பந்தம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எப்படின்னா, எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் விருப்பப்படி வந்து ஈரானுக்குள்ள சோதனை செய்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் தொடர்பாக கட்டுப்பாடுகளும் இருக்க வேண்டும். அப்புறம் ஈரான், ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற இயக்கங்களுக்கு உதவி செய்வதனை தடுக்கும் விதமாகவும் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். மற்றும் இந்த JCPOA ஒப்பந்தம் 10 வருடங்களில் காலாவதி ஆகின்றது, அதாவது எக்ஸ்பயர் ஆகுது. அப்படின்னா 10 வருடங்களுக்கு கழித்து ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகி போகும். அதனால் நிரந்தரமாக ஈரானால் அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதற்கு தடை இருக்கும் வண்ணம் ஒரு ஒப்பந்தம் மாற்றி அமைக்கப்பட்டு அதில் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் அறிவிக்கின்றது. இதற்கு ஈரான் மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்கா JCPOA ஒப்பந்தத்திலிருந்து வெளியானாலும் ஐரோப்பிய நாடுகள், சைனா மற்றும் ரஷ்யா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகாமல் இருந்தனர். இப்போ 2025 போல ஈரான் அரசு அவர்களின் அணுசக்தி விஞ்ஞானிகள் யார் யாரு அப்படிங்கிற பெயர்களினை இந்த ஐக்கிய நாடுகளின் குழுவாகிய இந்த IAEA குழுவுக்கு தெரிவிக்கின்றார்கள். இதையடுத்து என்ன ஆகின்றது? இஸ்ரேல் தரப்பிலிருந்து விமானப்படை தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்படுகின்றது. அந்த தாக்குதலில் எந்தெந்த அணுசக்தி விஞ்ஞானிகளின் பெயர்களினை IAEA குழுக்கு ஈரான் தெரிவித்ததோ அந்த விஞ்ஞானிகளில் பலர் கொல்லப்படுகின்றனர். அப்படின்னா இந்த விஞ்ஞானிகளின் பெயருக்கான தகவல் ஐக்கிய நாடுகளின் குழுவில் இருந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கணும் என்று ஒரு சந்தேகமும் உள்ளது. Iranian authorities also claim that scientists were assassinated after the identities were shared with the IAEA. Can you confirm if any IAEA reports were ever leaked, intentionally or otherwise, to states that may use them to kill, to assassinate? These claims made by Iran. Absolutely not. மேலும் இந்த IAEA குழு என்ன பண்றாங்க? 2025 போல ஈரான் அரசு JCPOA ஒப்பந்தத்தினை மீறி செயல்படுகின்றார்கள் என்று ஒரு அறிக்கையினை விடுகின்றார்கள். இதையடுத்து யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஈரான் மீது 2015 விலக்கப்பட்ட அந்த ஐக்கிய நாடுகளின் பொருளாதார தடைகளினை மீண்டும் சுமத்த வேண்டும் என்று கோரிக்கையினை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து அக்டோபர் 2025 அன்று அந்த ஐக்கிய நாடுகளின் பொருளாதார தடைகள் மீண்டும் ஈரான் மீது சுமத்தப்படுகின்றது. இதன் பெயர் தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்னாப்பேக் சாங்ஷன்ஸ். இப்போ அமெரிக்கா விதித்த அதிகபட்ச பொருளாதார தடை ஒரு பக்கம், அதற்கு மேலும் ஐக்கிய நாடுகளின் பொருளாதார தடையும் சேர்ந்து ஈரான் மீது விழப்போகவே ஈரானின் பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகின்றது. அந்த நாட்டின் கரன்சியின் மதிப்பு கீழே விழுகின்றது. மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. இதனாலேயே அங்கு பல மக்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தில் இறங்குவதற்கான ஒரு காரணமும் உருவாகியது. அமெரிக்காவின் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் இதை சொல்லியிருப்பார். President Trump ordered Treasury and our OFAC division, Office of Foreign Asset Control, to put maximum pressure on Iran, and it's worked. Because in December, their economy collapsed. We saw a major bank go under. The central bank has started to print money. There is a dollar shortage. They are not able to get imports, and this is why the people took to the street. ஆனால் இது பெரு ஊடகங்களில் ஏதோ ஒரு மூலையில் சொல்லிட்டு அப்படி போயிடுவான், மையமாக எடுத்து வச்சு பேச மாட்டான். ஏன் அப்படின்னா, இதை மையமாக எடுத்து வைத்து பேசினால் ஈரானில் போராட்டம் நடப்பதற்கான காரணம் மேற்கத்திய நாடுகள் விதித்த பொருளாதார தடை அப்படிங்கிற தகவல் அந்த நாடுகளின் மக்களுக்கு தெரிய வருது. அப்படின்னா அவனுங்க ஏதோ திடீர்னு அந்த போராட்டக்காரர்களுக்கு அக்கறை கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் வண்ணம் அமெரிக்க அரசு செயல்படுதில்லை. அப்போ மக்கள் கேட்பாங்கல்ல, நீங்கள் விதித்த பொருளாதார தடையினால தானே அங்கே மக்கள் போராடுறாங்க, அதை முதல்ல விளக்குங்க அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்கல்ல. அதனால இந்த பொருளாதார தடையினால தான் ஈரானின் பொருளாதாரம் சரிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பெரு ஊடகங்கள் பரப்புரை பண்ண மாட்டான். இப்போ அமெரிக்க அரசு ஈரானை கையெழுத்திட சொல்கிறான்ல ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தில். அந்த ஒப்பந்தத்தில் ஈரானுக்குள்ளே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் சோதனை நடத்துவதற்கு உரிமை இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தமாக தான் இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்து ஈரானுக்குள்ளே அனைத்து இடங்களிலும் சோதனைகளை மேற்கொண்டு விட்டு அவனிடம் நிச்சயமாக அணு ஆயுதம் இல்லை அப்படின்னு தீர்மானித்த பின்னர் அவனை தாக்குறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.
மேற்கத்தைய நாடுகள் ஈரான் மேல பொருளாதார தடையினை விதித்து அவங்களுக்கு அழுத்தத்தினை கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈரானும் மேற்கத்தைய நாடுகளுக்கு பதிலுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுப்பான். அது எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எப்போவெல்லாம் மேற்கத்தைய நாடுகள் ஈரான் மேல பொருளாதார தடையினை விதிக்கின்றார்களோ அப்போவெல்லாம் ஈரான் ஐக்கிய நாடுகளின் குழுவாகிய இந்த IAEA குழுவுக்கு ஈரானுக்குள்ள வந்து சோதனையை நடத்துவதற்கு அனுமதியை மறுப்பான். இப்போ IAEA குழுவுக்கு அனுமதி மறுக்கப்படும் போது மேற்கத்தைய நாடுகளுக்கு ஒரு விதமான பதட்டம் உண்டாகும். ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணிட்டான்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பதட்டம் உண்டாகும். அந்த பதட்டத்தின் காரணமாக மேற்கத்தைய நாடுகள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரானை கையெழுத்திட சொல்லுவார்கள். அப்படி ஈரான் கையெழுத்திட்டால் பொருளாதார தடையினை நீக்குகின்றோம் என்று வந்து நிற்பார்கள். இது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு பழைய படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும், டேய் உன நான் கத்தியால குத்திடுவேண்டா, நீ குத்துனா நான் கத்திடுவேண்டா அப்படின்னு சொல்லுவான். அதாவது கத்தியால குத்துறவனுக்கு குத்தப்படுறவன் கத்துனா பிரச்சனை, அந்த கத்துறவனுக்கு இவன் குத்துனா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அமெரிக்க படைகள் ஈரானுக்கு அருகே குவிந்துள்ளது. இனிமேட்டுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன், அதிகபட்சம் அப்படி வந்த படைகள் எந்த சம்பவமும் நடக்காமல் வந்த வழியே திரும்பி போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுவே ஒரு சம்பவமாக மாறுகின்றது அப்படின்னா அது எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு யூகம் இருக்கின்றது. அது என்னவென்றால், ஈரானுக்கு அருகே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் மீது இஸ்ரேலியர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலினை மேற்கொண்டு அந்த தாக்குதலுக்கான பழியினை ஈரான் மீது சுமத்தி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு போரினை மூட்டி விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. என்னப்பா இப்படி எல்லாமாப்பா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அப்பாவியை போல் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, வெள்ளையர்கள் ஈரானை தாக்குறதுக்கு எப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்கானுங்க அப்படிங்கிறத அவனுங்க வாயிலேருந்தே இப்போ கேளுங்க. A plausible scenario for a military collision with Iran involves Iraqi failure to meet the benchmarks, followed by accusations of Iranian responsibility for the failure, then by some provocation in Iraq or a terrorist act in the United States blamed on Iran, culminating in a quote-unquote defensive U.S. military action against Iran that plunges a lonely America into a spreading and deepening quagmire, eventually ranging across Iraq, Iran, Afghanistan, and Pakistan. Sir, was this not an outright threat veiled in doublespeak that the United States could stage an event to go to war with Iran? No? Then what? Well, what I was tongue-in-cheek saying was that we have an administration in Washington that is dying for a reason to bomb Iran. And so in a mock blog letter to the Iranian government, not the president, but the Iranian government, I just simply said, unless you people want to be bombed, you better be careful about cross-border incursions. And I think I explicitly said, keep the Republican Guard or the Revolutionary Guard or whatever it's called away from the Iraqi border. I was trying to communicate to the American people what our own government was trying to plan, and that was to find a reason for bombing Iran. And I was simply saying, in effect, to the American people through this mock letter, be very careful about this administration creating a USS Maine incident or a Gulf of Tonkin incident that would justify bombing. The first casualty of war is the truth. அதாவது போர்களில் முதலில் பலியாவது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் போர்கள் பொய்களால் ஏவப்படுகின்றது. ஒரு பேருந்து நிறைய சிறுவர்கள் மீதோ இல்லை ஒரு கட்டிடம் நிறைய அப்பாவி மனிதர்கள் மீதோ ஒருத்தனை குண்டு போட வைக்கணும் அப்படின்னா அவனுடைய மனதில், அவனுடைய எண்ணத்தில் மத ரீதியாகவோ இல்லை இன ரீதியாகவோ இல்லை அவன் நம்பும் எது ரீதியாகவோ நீ செய்யக்கூடிய காரியம் ஒரு மிகப்பெரிய நல்லதுக்காக என்று நம்ப வைத்து அந்த கிரேட்டர் குட்டுக்காக உன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த ஈவு, இரக்கம் இவை அனைத்தினையும் ஒதுக்கி வைக்கலாம் என்று அவனை மூளைச்சலவை செய்தால் அவன் அந்த காரியத்தை செய்வான். தனக்கு சொல்லப்பட்டதை நம்பி ஒருத்தன் போருக்கு போறான். அந்த போரில் எண்ணற்ற மனிதர்களை கொன்று குவிக்கிறான். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பர்களையும் இழக்கிறான். ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான்? இவை அனைத்தும் ஒரு மிகப்பெரிய நல்லதுக்காக அப்படின்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நான் எதை நம்பி இந்த போருக்கு போனனோ அது முழுக்க பொய் அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும் பொழுது அந்த குற்ற உணர்ச்சி கொண்ட மனிதன் என்ன செய்வான்? இதைத்தான் செய்வான். Mr. Bush, when are you going to apologize for the million Iraqis that are dead because you lied? You lied about weapons of mass
to 9/11. You lied about Iraq being a threat. You sent me to Iraq. You sent me to Iraq in 2003. My friends are dead. Joshua Castile. You killed people. You lied. You lied about WMD. 1 million Iraqis are dead because you lied. My friends are dead because you lied. You need to apologize. Apologize. ஈராக்குடன் போருக்கு சென்ற ஒரு அமெரிக்க போர் வீரன் என்கிட்ட பொய் சொல்லி போருக்கு அனுப்பிச்சிட்டியடா அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதியை பார்த்து கத்துறான். ஈரானுடன் இனி நடக்கவிருக்கும் யுத்தத்திற்காக சொல்லப்படும் பொய்களை நம்பக்கூடிய எத்தனை அமெரிக்க போர் வீரர்கள் எதிர்காலத்தில் தான் நம்பியது ஒரு பொய் என்று உணரும் பொழுது அவர்களுள் எத்தனை பேர் இதே மாதிரி கத்த போறான் அப்படின்னு எனக்கு தெரியல. இவர்கள் ஈவிலா? இவர்கள் ஒரு தீய சக்தியா? இல்லை ஒரு சைத்தானா? கிடையாது. இவர்கள் வெறும் மூடர்கள், முட்டாள்கள். ஏன்னா தனக்கு சொல்லப்பட்டது உண்மை என்று கண்மூடித்தனமாக நம்பிய வெறும் மூடர்கள். ஆனா இங்க உண்மையாவே ஈவில், தீய சக்தி, சைத்தான் யாரு தெரியுமா? இவை அனைத்தும் தெரிந்தும் இது தவறு என்று உணர்ந்தும் அதையும் மீறி ஒருத்தனை செய்ய வைக்கிறான் பாரு, அவன் தான் ஈவில். அதாவது இந்த மாதிரி To get somebody to blow up a bus full of children or a building full of innocent civilians, you have to grind it into their minds. You have to wash their brains and tell them there is a higher cause out there. It's religious, ethnic, racial, whatever. And for that higher cause, you can disregard all the normal rules of morality.